இன்பத்தை தருவது. அது எந்த இடம்? அழிவில்லாத வீடு. அப்போ இந்த கிடைக்கக்கூடிய இன்பம் ஒரு காலத்துல முடிவுக்கு வரும். எதனால முடிவுக்கு வரும்? எதனால முடிவுக்கு வரும்? ஒரு இன்பத்தை அனுபவிக்கிறோம், அந்த இன்பம் எதனால முடிவுக்கு வரும்? ரொம்ப எளிமையாக தான் இருக்கு. கேள்வினா பயமாலாம் இருக்காது, ரொம்ப எளிமையான கேள்விதான். ஒன்னா அந்த இடம் போயிடும், இல்லாட்டி நேரம் முடிஞ்சிடும். ரெண்டு தான் ஆப்ஷன். ஆப்ஷன் ரெண்டே ரெண்டு தான். ஒரு இன்பத்தை நீங்கள் அனுபவிக்கிறீங்க, அந்த இன்பம் எதனால முடியும்? அந்த இடத்தினால முடியும். என்னாங்க, இப்போ திரையரங்கத்துக்கு போனேன், சரிங்களா, 3 மணி நேரம் ரொம்ப அருமையாக போகுது. அப்படியே தேட்டரில் சீட்டு முடியில் உட்காந்து பார்க்குற மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே அப்படியே அவ்வளோ அருமையாக இருக்குது. இன்பமோ இன்பமாக இருந்தது எனக்கு, சரிங்களா. இப்போ 3 மணி நேரம் கழிச்சு தான் என்ன இன்பம் ஆயிடுச்சு? டைம் பாஸ் அவுட். வெளியே போகலாம். நீங்கள் நான் இன்னைக்கு 4 காட்சி வாங்கி இந்த படத்தை பார்க்க போகிறேன், அவ்வளோ இன்பமாக இருக்குது. என்ன பண்ணலாம்? போட்டு பார்க்கலாம். ஒன்றா அந்த இடம் என்ன ஆயிரும்? அவன் 1 வாரம் ஓடுவோம், 5 நாள் ஓடுவோம். 5 ஏன்னா 100 நாள் கரகாட்டக்காரனுக்கு 100 ஷோ போனவங்களா இருக்கிறாங்க. 100 நாளும் கரகாட்டக்காரனுக்கு 100 ஷோ போனவங்களா இருக்கிறாங்க. எனவே அப்படிப்பட்ட அந்த இன்பம் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் அந்த இடம் என்ன ஆகிடும்? அழிந்து விடும். அந்த காலமானது முடிந்து விடும். இப்போ முதல் என்ன சொன்னாரா? இந்திரன் முதலிய இறையவர் பதங்கள்னு சொன்னாருங்களா? அந்த 10 உலகத்திலையும் என்ன ஆகும்? இன்பமானது முடிவுக்கு வருங்கிறது தான் 2வது வார்த்தை பேசிட்டார். இப்போ வீடு பேரு என்று சொல்லக்கூடிய இடம் எப்படிப்பட்ட இடம் கேட்டீங்கன்னா, அந்தமில்லாத இன்பத்தை தருவது, அழிவில்லாத இன்பத்தை தருவது. எப்படின்னு கேட்டா, சிவலோகம் என்கின்ற ஒன்றுதான் என்றும் அழியாமல் நிலைத்திருக்கும். மீதம் சொல்லக்கூடிய 10 உலகத்திலேயும் கொடுக்கக்கூடிய இன்பத்தினுடைய காலமோ இடமோ அழிந்துவிடும். எனவே 2 வகையான இன்பம் உண்டு. ஒன்று, 10 வகையான உலகத்துல போய் வேறு வகையான பதங்களை எல்லாம் அனுபவிக்கலாம். திருமாலா பிறக்கலாம், பிரம்மனா பிறக்கலாம், அந்த உலகத்துல போய் இன்பத்தை அனுபவிச்சுக்கலாம். அந்த இன்பம் எல்லாம் ஒரு கால இடத்திலோ அல்லது ஒரு இட அமைதியிலோ அழிந்துவிடும். ஆனால் அந்தமில்லாத அழிவில்லாத இன்பத்தை தரக்கூடிய இடம் ஒன்று உண்டு. பரிமேலழகர் சொல்ல வந்த 2 கருத்தை சொல்லிட்டாங்க. முதல் என்னங்க? ஒரு இடத்துல இன்பம் அழிஞ்சு போயிடும், இன்னொரு இடத்துல இன்பம் என்று நிலைத்திருக்கும். இந்திரன் முதலிய இறையவர் பதங்களும் அந்த இன்பத்தில் அழிவில் வீடும். சரி, 3வது செய்தி, நெறியறிந்து எய்துதற்குரிய மாந்தர்க்கு உறுதியென உயர்ந்தோரால் எடுக்கப்பட்ட பொருள் 4. மாந்தர்க்கு உயர்ந்தோரால் எடுக்கப்பட்ட பொருள் 4. நெறியறிந்து எய்தற்கு யாரெல்லாம் விருப்பப்படலோ அவங்களையும் வந்திருக்கிறோம். அவங்களுக்காக எடுக்கப்பட்ட உலகத்துல ஒரு உறுதி பொருள் எடுக்கப்பட்ட பொருள் 4. உலகத்துல மனித உயிராக பிறந்தவர்கள் எதை உறுதி பொருள்? சரி, நம்மகிட்ட இப்போ உறுதி பொருள் எதுன்னு கேட்குறாங்க. நீங்க வாழ்க்கையில் அடைய வேண்டிய லட்சியம் என்னன்னு கேட்குறாங்க. என்ன சொல்லுவீங்க? பொதுவாக மனித வாழ்க்கை வாழ்றாங்க. மனித வாழ்க்கையில் உங்கள் லட்சியம் என்னன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? 2 கண்டிப்பாக சொல்லுவோம். சொல்ல மாட்டோம்னு சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? ஏன்? பொருளும் இன்பம் எது வேணும்? பொருளும் இன்பமும் கண்டிப்பாக வேணும்னு கேட்போம் இல்லைங்களா? பொருள் இன்பத்துக்கு முன்னாடி ஒன்று இருக்குது, பின்னாடி ஒன்று இருக்குது. ரெண்டுமே யாருக்கும் மறந்து போச்சு. உலகத்தில் உயிர்களுக்கான உறுதி பொருள் என்று வகுக்கப்பட்டவை 4. இது வேதத்தின் வாயிலாகவும் திருமுறைகள் வாயிலாகவும் சாத்திரங்கள் வாயிலாகவும் வகுக்கப்பட்டது. திருவாசகத்தில் சுவாமிகிட்ட மணிவாசக பெருமாட்ட புத்த பிட்சுக்கள் வந்து கேட்குறாங்க, ஒரு ஊமை பெண்ணை வச்சு, அருந்தவருக்கு ஆலின் கேள் அறமுதலா 4 இருந்தவருக்கு அருளுமது எனக்கரிய இயம்பேடி. கேள்வி இது. புத்த பிட்சுக்கள் ஊமை பெண்ணுகிட்ட பேச வச்ச வரலாறு திருவாசகத்தில், திருச்சாளர் 12வது திருப்பதிகம். முதல் 2 வரி கேள்வியா இருக்கும். அதில் 20வது பாட்டு, அருந்தவருக்கு ஆலின் கீழ் அறமுதலா 4 இருந்து அவருக்கு அருளுமது எனக்கரிய இயம்பேடி. அருந்தவர் சனகாதி முனிவர் 4 பேர். அந்த 4 பேர்த்துக்கும் அப்போ கல்லால் மலத்துக்கு கீழே இருந்து இறைவன் காட்சி கொடுத்து என்ன பண்ணாருங்க? உபதேசம் செஞ்சார். என்னது உபதேசம் செஞ்சார்? அறம் முதல்லையே 4 செய்தார் இல்லையா? ஏன் அவ்வாறு செய்தார் நீ பதில் சொல்லுன்னு கேட்குறான் புத்தன். அதுக்கு என்ன சொல்றாங்க? அருந்தவருக்கு ஆலின் கீழ் அறமுதல் 4 அருளி செய்தில நேர் திருந்தவருக்கு உலகியற்கை தெரியாகான்
சாழலோ. இந்த உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு எப்படி திருந்தி உலகத்துல வாழ்றதுன்னு தெரியாம போயிருக்கும். அதனால் இறைவன் நால்வருக்கு என்ன பண்ணாருங்க, அறம் முதலிய நான்கையும் கூறினார். அப்போ உலகத்துல உயர்ந்தோ நெறியறிந்து எதிர்க்குரிய மாந்தற்கு உறுதியென உயர்ந்தோரால் எடுக்கப்பட்ட பொருள் நான்கு. நெறியறிந்து எய்த வேண்டும் யார் என்றெல்லாம் விரும்புகிறோமோ அவங்களுக்காக உலகில் வகுக்கப்பட்ட பொருள் அறம், பொருள், இன்பம், வீடு. அதுக்கு மேல இருக்கிற செய்தி ஏன் திருக்குறள்ல வீடுகள் வைக்கிறதுக்கான காரணம் அது இப்ப நம்மளுக்கு வேண்டாம். இங்க சொல்ல வந்த செய்தி என்ன கேட்டீங்கன்னா, உயிர்கள் இன்பத்தை நாடக்கூடியவை. உயிர்கள் எல்லாம் இன்பத்தை நாடக்கூடியவை. அந்த இன்பம் நிலைத்த இன்பமாக இருக்க வேண்டும் என்று நாம் அறிந்து கொள்வதற்காக இறைவன் இந்த உலகத்தை பல பல வகையில் படைத்து கொடுத்திருக்கிறார். இந்த பல பல வகையான இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய நாம் இந்த இன்பம் எல்லாம் ஒரு காலத்துல முடிஞ்சு போதே இதற்கு மேலான ஒரு இன்பம் எங்க இருக்குன்னு நாம் தேட தொடங்குகின்ற ஞானம் ஒரு நாள் வருது பாருங்க. அதுதான் தத்துவ ஆராய்ச்சிக்கான காலம். இப்போ அப்படிப்பட்ட தத்துவ ஆராய்ச்சிக்குரிய இடத்துல நாம் நிற்கிறோம். எனவே எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா இறைவா இறைவான்னு சொல்லி சொன்னார் இல்லைங்களா. அடுத்த ஒரு பல்லவியில சொல்றார். அடுத்த இதுல பாத்தீங்கன்னா, முக்தி என்றொரு நிலை அமைத்தார். அங்கே உணர்வு அமைத்தார். பக்தி என்றொரு நெறி அமைத்தார். எங்கள் பரமா பரமா பரமா. மேல பாரதி என்ன சொன்னார், இந்த உலகங்கிற வர்ணக்கலைஞனா படிச்சு இவ்வளவு இன்பத்தை எனக்கு கொடுத்த, அப்புறம் அது இல்லாம இன்னொன்று என்ன பண்ணிட்டேன், முக்தி என்ற ஒரு நிலையை வச்சுட்ட, அதை அடைவதற்கான பக்தி என்ற ஒரு நெறியை வகுத்திருக்கிறீங்க பரமா அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, மேலே சொல்லக்கூடிய உலக இன்பம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலம் வரை நமக்கு வரும். ஆனால் என்றும் நிலைத்த இன்பம் என்ற ஒன்றை இறைவன் வாயிலாகத்தான் பெற முடியும் என்பதைத்தான் இங்க அவர் என்ன சொல்றாருங்க. ஒரு தமிழ் கவிஞர், நீங்க அவருடைய கவிதை எவ்வளவோ படிச்சிருப்பீங்க. நம்ம சொல்லுவார், சுடர்மிகும் அழிவுடன் என்னை படைத்து விட்டாய், என் மதிதன்னை தெளிவித்து என்னை எப்போதும் சந்தோஷம் கொண்டிருக்க செய்வார். அதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அறியாமை எப்போ நீங்குதோ அப்பொழுதுதான் நாம் நிலைத்த இன்பத்தை பெற முடியும். எனவே இங்க முக்தி என்ற ஒரு நிலை சமைத்தாய், அங்கு முழுதினை உணரும் உணர்வமைத்தாய், பக்தி என்ற ஒரு நிலை வைத்தாய், எங்கள் பரமா பரமா பரமா. அன்பர்களே, இவ்வாறு நமக்கு இந்த பாடல் முழுக்க முழுக்க ஒரு சைவ சித்தாந்தத்தினுடைய நுட்பம். இதுல என்ன சைவ சித்தாந்தத்தில் என்னென்னலாம் நம்ம படிக்கிறோம், பதி பசு பாசம். இத வகுப்பு முடிய வரைக்கும் டேப் ரெக்கார்டர் மாதிரி ஓடிட்டே தான் இருக்கும். சரிங்களா? சில திரும்ப சொல்றாங்க நினைக்கிறார். இந்த பேர் தான் வேற வேற பேர்ல வரும். உங்களுக்கு வரும்போது இந்த பேர் தான் இப்படி வருங்க, வேற வேற பெயர்ல வரும். பதிங்கிறது இறைவன் வரும், பசுங்கிறது உயிர்னு வரும், ஆன்மான்னு வரும், பாசங்கிறது தலைன்னு வரும், கட்டுன்னு வரும், பெத்தன்னு வரும். இப்படி வேறு வேறு பெயராக வருமே தவிர படிக்கக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, இறைவனை பற்றி பார்க்க போறோம், நம்ம பற்றி பார்க்க போறோம், நம்மை தடை செய்யக்கூடிய பொருளை பற்றி பார்க்க. எதுக்கு தடை செய்யக்கூடிய பொருள், எதுக்கு தடை செய்யற பொருள், இன்பத்தை அடைவதற்கு தடை செய்யக்கூடிய பொருள். எது இன்பம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இறைவனை தவிர உலகத்துல நிலைத்த இன்பத்தை தருகின்ற பொருள் வேறு எதுவும் கிடையாது. தொல்காப்பியத்துல இலக்கணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, புரியல, எதை பொருள்னு சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, எது இன்பத்திற்கான ஏது பொருளோ அந்த பொருளுக்கு பேர் தான் பொருள்னு பேர். பொருள்னு சொல்றது எதை சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, இன்பத்தை தருவதற்கு எது எதுங்க காரண பொருள். எது காரண பொருளோ அந்த பொருளை தான் நீங்க என்னன்னு சொல்லணும், பொருள்னு சொல்லணும். அதனாலதான் மணிவாசகன் போற்றி என் வாழ் முதல் ஆகிய பொருளே பொருளே என்னை புகுந்தாண்ட பொன்னே பொன்னம்பல கூத்தா. இப்படி பலவாறு சாமிய பொருள் பொருள் என்று சொல்லிட்டு போயிருக்கிற காரணம் இதுதான். திருக்குறள்ல வள்ளுவர் பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானா மானா பிறப்பு. எதெல்லாம் உலகத்துல பொருள் இல்லவோ அவற்றையெல்லாம் பொருள் என்று உணர்வதற்கான காரணம் மயக்கம் தருகின்ற பிறப்பு. சரிங்களா? இந்த மயக்கம் நீங்குவதற்காக நாம் இன்றைய சைவ சித்தாந்த சிந்தனைக்குள் நாம் செல்கின்றோம். நாம் முதலாவதாக 12 திருமுறைகள் சைவ சமய வரலாறு. இது நம்ம மேலாப்பி எல்லாம் பெரிய புராண வகுப்பு படிச்சுட்டு இருக்கிறதுனால
இதில் ஆழமாக செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு உங்களுக்கு ஒரு தனியாக ஒரு நூல் தரப்படும். சைவ சமய வரலாறும் 12 திருமுறை வரலாறும் என்று சொல்லி இப்படி ஒரு நூல் உங்களுக்கு தரப்படும். இதுதான் முதல் நூல். இந்த நூல் மிக அருமையான ஒரு அவசியமான ஒரு நூல். இவ்வளவு நாளாக நம்ம புராணத்தில் அப்பப்போ புராணத்தில் அங்கங்கே நாயன்மார் வரலாறு, நால்வர் பெருமக்கள் வரலாறுலாம் படிச்சுட்டு இருப்போம். ஆனால் எல்லா வரலாறுகளும் விரிவாக இருக்கக்கூடிய நூல் உரைநடை வடிவில் இருக்கக்கூடிய ஒரே நூல். சரிங்களா? இது இல்லாமல் திருப்பனந்தாளில் ஒரு நூல் இருக்குது. 63 நாயன்மார்களுடைய வரலாற்றை உரைநடை வசனமாக ஒரு நூல் வச்சிருக்கிறாங்க. இதில் நால்வர் பெருமக்களுடைய வரலாறு, திருமுறை ஆசிரியர் வரலாறு, சந்தான குறவர் என்று சொல்லக்கூடிய மெய்கண்ட சந்தானத்தில் இருக்கக்கூடிய வரலாறு, 24 குருமகா சன்னிதானங்களுடைய வரலாறு, இவங்க திருவாவூதுறை ஆதீனத்தில் இருக்கக்கூடிய 24 குருமகா சன்னிதானங்களுடைய வரலாற்று செய்திகள்லாம் நிரம்பி இருக்கக்கூடிய நூல் இந்த நூல். இல்லை, இப்போ சைவ சமயம் நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய பகுதி சைவம் என்றால் என்ன. ஒரு அறிமுகப்பே ஓரளவுக்கு பார்த்தோம். சைவ சமயம் பார்த்தோம். சிவபெருமானை முழு முதல் கடவுளாக வணங்குகின்ற சமயத்துக்கு பேர் சைவ சமயம். பெருமாளை முழு முதல் கடவுளாக வழிபாடு செய்யறாங்க, அவங்களுக்கு பேர் என்னதுங்க? வைஷ்ணவர். பிரம்மனை முழு முதல் கடவுளாக வணங்குகிற சமயம் இருக்குது. முருகனை முழு முதல் கடவுளாக வணங்குகிற சமயம் இருக்கு. சூரியனை முழு முதல் கடவுளாக வணங்குகிற சமயம் இருக்கிறது. சக்தியை முழு முதல் கடவுளாக வணங்குற சமயம் இருக்கு. சக்தியை முழு முதலாக கடவுளாக வணங்குற சமயத்துக்கு பேர் என்னங்க? சாக்தம். இல்ல, சாக்தம் என்று சொல்லக்கூடியது. அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு கௌமாரம். இல்ல, அது மாதிரி ஒவ்வொரு சமயம் பகுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி சிவபெருமானை முழு முதலாக கடவுளாக வழிபாடு செய்கின்ற சமயத்துக்கு பெயர் சைவ சமயம். இந்த சமயத்துல உணர்வும் சமய சைவமா இருக்கணும், உணவும் சைவமா இருக்கணும். இப்போ உணவு பழக்க வழக்கங்கள்ல சைவராக இல்லாமல் இருக்கக்கூடிய சைவரும் இருக்கிறாங்க. இந்த இடத்துல எல்லாம் புரிஞ்சுக்கணும். உணவுல சைவராக இல்லாத சைவரும் இருக்கிறாங்க சைவ சமயத்துல. எங்கே? வடநாட்டில் காபாலிகர், மாவிரதர் என்று சொல்லக்கூடிய சமயத்தில் இருக்கக்கூடியவங்களாம், அவங்களாம் அகப்புற சமயம். அந்த சமயத்தில் இருக்கிறவங்களாம் நரமாமிசம் உண்கின்ற வழக்கம் அவர்களிடத்தில் உண்டு. ஆனால் சிவபெருமானை முழுமுதற் கடவுளாக வணங்குகின்றவர்கள். அதனால முழுமுதற் கடவுளாக வணங்குறதுன்னு கேட்டா, வழிபாட்டை சிவபெருமானை தவிர வேறு யாரையும் செய்யாமல் இருக்கிறதுக்கு பேரு, அவன் நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும், நம்ம குலதெய்வம் சிவபெருமான் தான் இருக்கும். அதனாலதான் நம்ம மணிவாசக பெருமான் என் குடிமுழுது ஆண்டு வாழ்வர வாழ்வித்த வருந்தே. குடிமுழுது ஆண்டுன்னா என் குலதெய்வம்னு அர்த்தம். குடிமுழுது ஆண்டுன்னு என்னதுங்க? எனக்கு குலதெய்வம்னு அர்த்தம். நமக்கு பரம்பரை ரீதியா குலதெய்வம் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குலதெய்வம் இருக்கும். குலதெய்வ வழிபாட்டை மறுப்பது சைவ சமயம் அல்ல. புரியுதுங்களா? சிவபெருமானே வழிபடி முழு முதற் கடவுளாக இருக்கிறவங்களுக்கு பேரு ஆதிசைவர். அவங்களுக்கு தான் என்ன பேருங்க? ஆதிசைவர். இப்ப நீங்க திருநாவலூர்ல நம்பியாரூர் சுந்தரமூர்த்தி நாயனார் என்ன சமயம், அவர் என்ன இதுல வந்தார்? மரபுல ஆதிசைவரா வந்தார். அவர் ஆதிசைவர் என்னன்னு கேட்டீங்கன்னா, தொடர்ச்சியாக வருகின்ற வழிபடி மரபெல்லாம் யாருக்கு அடிமை? சிவபெருமானுக்கு அடிமை. புரியல? நாம எப்படி ஒரு குலதெய்வத்தை வழிபாடு செய்யறோமோ, அவங்களுக்கு அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு என்பது அந்த சிவபெருமானின் குலதெய்வம். அப்படி இங்க முழு முதற் கடவுளாக சிவபெருமானை வழிபாடு செய்கின்ற சமயத்துக்கு பெயர் சைவ சமயம். இது உணர்வு சமயம். முதல்ல சொல்ற சைவங்கிறது என்னங்க? உணர்வு சைவம். புரியல? ரெண்டாவது உணவுல சைவமாக இருக்கணும். சரிங்களா? நிறைய பேர் சைவ சமயத்துக்கு திரும்பி பார்க்காததுக்கான காரணம், முதல் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுதான். சரிங்க, இந்த ஞாயிற்றுக்கிழமையை அவனால விட முடியும். ஞாயிற்றுக்கிழமைய இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கிற பேச்சுக்கிற இடமே கிடையாது. திங்கள்ல இருந்து ஞாயிறு வரைக்கும், வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில கடை பக்கம் ஆளே கடையே இருக்காது. அவ்வளோ இருக்கு, கடையே இருக்காது. டோக்கன் வாங்கி வாங்குற சிஸ்டம் அளத்துக்கு நம்ம முன்னேறி இருக்கிற மாதிரி இந்த உலகத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு அவ்வளவு அனாச்சாரங்கள் உலகில் வழங்கிட்டு இருக்கு. டோக்கன் வாங்க, நீங்கள் கோயம்புத்தூர் துடியலூர் வகுப்பு எடுக்க, அங்கே சித்தாந்த வகுப்பு எடுக்க கரெக்டாக இதுலேருந்து துடியலூர்லேருந்து பிக்கப் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போவாங்க. போனால் வரிசையாக டோக்கன் வாங்கிட்டு நிற்பாங்க. எதுக்குங்க? இறைச்சி கடைக்கு, மீன் கடைக்கு. இப்போ சைவம் என்பது, உணவு சைவம் என்பது கட்டாயமாக சமயத்தில் கடைபிடிக்கும் போது இருக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய உணர்வு சிவபெருமான் மீது பதிந்திருக்க வேண்டுமானா நிச்சயமாக கட்டாயம் சைவ சமயத்தை உணவை சைவமாக எடுத்துக்கொள்ளணும். இது
நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஒரு உயிரை கொல்லக்கூடாது என்கின்ற ஜீவகாருண்யத்துக்காகத்தானே தவிர சிவபெருமானை வழிபாடு செய்யணும். சைவ சமயத்தில் இருந்தால் தான் வழிபாடு செய்யணுங்கிற சமயம் இல்லாதவங்க இருக்கிறாங்களோ அதுதான் உங்களுக்கு சொன்னேன். புரிஞ்சுட்டீங்களா? இப்போ அடுத்த கேள்வி, கண்ணப்ப நாயனார் சிவபெருமானுக்கு கறி வைக்கலையா, அவரு சாப்பிடலையான்னு கேள்வி கேட்போம். அதுக்கு கண்ணப்ப நாயனாருடைய வரலாற்றை முழுமையாக படிக்கணும். புரிஞ்சுதுங்களா? 6 நாள் அவர் உணவே சாப்பிடல. அதுக்கு முன்னாடி எல்லாம் சாப்பிட்டு இருந்தது. பரப்பனை, ஊர்வனை, மிதப்பனை எல்லாத்தையும் எல்லா வகை உணவுகளையும் காட்டில் கிடைக்கிற அத்தனை பிராணிகளையும் உண்டவர் இறைவனை கண்டு குடிமித்தேவரை எப்ப பார்த்தாரோ பார்த்த வினாடிலிருந்து வாய்க்குள்ள ஒரு உணவு போல, இறைச்சி மட்டுமல்ல ஒரு உணவு கூட அவருக்குள்ள போகல, தண்ணி போகல. இது அவருடைய பக்தி. நாம என்ன நினைச்சுக்கிறோம், சிவபெருமானுக்கே அவர் கறி படைச்சார் அப்படின்னு. அவருக்கு என்ன வழக்கம்னு கேட்டீங்கன்னா, எனக்கு நான் என்ன சாப்பிடணும் அதை சிவபெருமானுக்கு கொடுக்கணும்னு அவர் நினைச்சுக்கிட்டார். ஏன்னா அவருக்கு கூட வந்த நாணன் என்ன சொன்னான்னு கேட்டீங்கன்னா, இந்த அழகான காரியத்தை செய்தவர் யார்? மேலே போய் குடும்பித்தவரை பார்த்தாங்க. படி ஏறி போனோன்னு சிவலிங்கம் தெரிஞ்சுது. ஓடி போனார், கட்டி பிடிச்சாரு, அப்படியே மயக்கம் போட்டார், முத்தம் கொடுத்தாரு. மாற்றி மாற்றி சாமி கட்டி பிடிச்சி கொஞ்சிக்கிட்டே இருந்தார். சாமி திருமேனி கொஞ்சம் ஈரமாக இருந்தது, பக்கத்திலெல்லாம் பூ விரைஞ்சு கிடந்தது. சரிங்களா? இதை பார்த்தோன்னே இவ்வளவு அழகான காரியத்தை யார் செஞ்சாங்க? அவர் கேட்ட கேள்வி என்ன, தண்ணி ஊற்றி இருக்கிறாங்க, அலங்காரம் பண்ணியிருக்கிறாங்க. பார்த்தோன்னே என்ன கேட்குறாரு, மச்சிது செய்தார் யாரும். கேட்டது என்ன கேட்டாரு, மச்சிது செய்தார் யாரும். உடனே நானன் சொல்றான், உங்க அப்பாவோட நான் ஏற்கனவே இந்த வேட்டைக்காட்டுக்கு வந்திருக்கிறேன். வந்தபோது இங்க ஒரு பார்ப்பான் இவரை நீராட்டி பூச்சூட்டி பூட்டி முன் அரைந்தனன் ஓர் பார்ப்பான். இவருக்கு என்ன உபதேசம், என்ன அறிவுரை வருது? நான் ஏற்கனவே உங்க அப்பா கூட இந்த காட்டுக்கு வந்திருக்கிறேன். இவரை முன்னாடி ஒரு பாப்பா என்ன பண்ணா, நீராட்டி பூச்சூட்டி அமுதூட்டி 3 வார்த்தை தான் கேள்விப்படுற. அவன் 4வது வார்த்தை என்னங்க, முன் ஏதோ அரைந்தான். இப்ப அவன் சொன்னது என்னது, மந்திரம், வேத மந்திரம். அந்த வேத மந்திரம் என்னங்கிறது நானனுக்கு தெரியாது. அவனால என்ன சொன்னான், ஏதோ முன்னாடி உளறனான். அப்புறம் என்ன பண்ணா, என்ன சாப்பாடு ஊட்டினாங்கன்னா அவன் காமிக்க மாட்டான். சாமிக்கு உணவு காட்டும் போது என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, உணவை மூடிக்கொண்டு தான் காட்டுவார்கள். சரிங்களா? தோளுக்கு மேலே தூக்கிட்டு போய் தான் காட்டுவாங்க. கீழே தொங்க விட்டு கொண்டு போகக்கூடாது. தோளுக்கு மேலே தூக்கிட்டு போனால் சாமிக்கு காட்டுற உணவை என்ன பண்ணக்கூடாது, பிறருக்கு தெரியுற மாதிரி. என்ன அதில் அர்த்தம் கேட்டீங்கன்னா, இந்த திருமுது நெய்வேத்தியம்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இறைவனுக்கு நாம் செலுத்துகின்ற அன்பு தான் உணவு அங்க. சரிங்களா? அந்த அன்பு பிறருக்கு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, இறைவனுக்கு காட்டினா போதும் அப்படிங்கிற தத்துவத்தை உடையது அந்த திருமுது வழிபாடு. அதனால என்ன பண்ணா, திருமுது என்ன கொடுத்தான்னு அவனுக்கு தெரியாது, என்ன சொன்னான்னு தெரியாது. ஆனா 2 மட்டும் தெரிஞ்சுது. என்ன தெரிஞ்சுங்க, தண்ணி ஊற்றணும், பூ வைக்கணும். இந்த 4ஐயும் அவர் செஞ்சார். கீழே போனார், பன்றி இறைச்சி எடுத்து வந்தார், தலையில பூக்களை சுமந்தார், வாயில நீரை சுமந்தாரு, வந்தாரு, கால் செருப்புனாலே மலரையெல்லாம் பழைய மலரை நீக்கினார், வாயினால் நீரை உமிழ்ந்தார், தலையில் இருக்கக்கூடிய பூவை ஊத்து சாமி மேல போட்டார், முன்னாடி இறைச்சி வச்சார். இப்ப 4வது சொன்னதை செய்யணும். என்ன செய்யணும், எதையாவது சொல்லணும். அவர் என்ன மந்திரம் சொன்னார்னா, சாமி இந்த உணவு ரொம்ப நல்லா இருக்கு, சாப்பிடுங்க. இவ்வளவுதாங்க மந்திரம். என்ன மந்திரம், சால அழகிது நாய நீரே அமுது செய்து அருளும். ரொம்ப நல்லா இருக்கு. ஏன், நானே வாயில கடிச்சு பார்த்து மெத்தனா கொண்டு வந்திருக்கிறேன். இது முதல் நாள். அப்படியே 6 நாள்ல வெவ்வேறு உணவு கொடுக்குறேன். புரியுங்களா? எல்லாம் புரிந்து கொள்ளணும். எப்ப சிவபெருமானுடைய வழிபாட்டை ஏற்கின்றோமோ அப்போ உணவிலும் சைவம் இருப்பது நம் உணர்விலும் சைவம் இருப்பதற்கான வாய்ப்பை தரும். இன்னொரு வகையில் வச்சுக்கலாம். சரி, இங்கே யாரும் அப்படி இருக்க மாட்டீங்க. இருந்தாலும் உங்களுடைய உள்ளத்துல குறிப்புக்காக சொல்கிறேன், உணவு சைவம் என்பது இருக்க வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முருகப்பெருமானை பக்தியோடு வேண்டுகிறீர்கள். ஒரு காரியம் நடக்கணும்ட்டு முருகா 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 அப்படின்னு வேண்டுறீங்க. முருகப்பெருமான்கிட்ட வேண்டக்கூடியவங்க அவருடைய கொடியும் வாகனமா இருக்கக்கூடிய பொருட்களை வெட்டி உணவா சாப்பிட்றோம்னு வச்சுக்கங்க. சரிங்களா? ஏற்கனவே எல்லாம் வெட்டி கூறு போட்டவங்க தான், யாரும் அதுவும் தப்பிச்சதும் கிடையாது. ஏன்னா நாங்களாம் வழி ஆளாய் மரபுல வந்த சைவர்களா ஒன்றும் கிடையாது. சிவசிவா வணங்கிறேன், திசை நோக்கி வணங்கிறேன். சரிங்களா? சில பேர் அப்படி இருக்கலாம், வீட்டுக்கு பாரம்பரியமா அப்படி இருந்திருப்பாங்க. அது அது பிறப்பினுடைய புண்ணியம். இப்படி
வழி வழியாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்காதுங்க, எல்லாத்தையும் ஊறிட்டு வந்திருப்போம். இப்போ இந்த உணவு சைவமா போகலைன்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, முருகப்பெருமான்ட்ட போய் சாமி எனக்கு அந்த காரியம் நடக்கணும் அப்படின்னா, உங்களோட ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு பிடிச்சவங்க ஒருத்தர் 2 பேர் அவங்க யாராவது அடித்து துன்பத்திட்டே இருக்கிறாங்க. அவங்க வந்து உங்கள்கிட்ட ஒரு ஆப்ளிகேஷனுக்காக நிற்கிறாங்க, சார் இதை செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுப்போமா? ஏண்டா எனக்கு வேண்டியவன் நீ என்ன பாடுபடுத்துற, உனக்கு போய் நான் அதை செஞ்சுட்டு இருப்பேனா அப்படின்னு நினைக்க மாட்டோமா? முருகப்பெருமான் நம்மளுக்கு இவ்வளவு மறந்துதான் அருளை செய்கிறார். சரிங்களா? அப்படி ஒவ்வொரு தெய்வத்திய வழிபாட்டிலையும் உணவு சைவம் என்பது மிக அவசியமான ஒன்று. அதை விட ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை வள்ளலார் சொல்லும்போது சொல்லுவார், ஒரு உயிரை துன்புறுத்துவதற்கு நமக்கு எப்படி அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது சிந்திச்சு பாருங்க. வாரியர் ரொம்ப நகைச்சுவையாக சொல்லுவார், சாப்பிடும்போது ஒரு கருவேப்பிலை போய் தொண்டையில் சிக்கிச்சு, என்ன ஆகும்? நேரம் கிடச்சிக்கிட்டே இருக்கும். நீ சாப்பிட்றதுக்காக ஒரு தூண்டில் போட்டு ஒரு மீனுடைய வாயுடைய தொண்டையில போட்டு தான் இழுக்கிற. முதல் கேள்வி. ரெண்டாவது, கழுத்து சுளுக்கிக்குது. காலை எழுந்திரிச்சோன்னு, தூங்கி எழுந்திரிச்சோன்னு கழுத்து சுளுக்கிக்குது. எப்படி பாப்பா யாராவது கூப்பிட்டா கழுத்து பிடிச்சிருச்சு. இதையே தான் நீ என்ன பண்ற, ஒரு கோழியினுடைய கழுத்தை முறுக்கி கொண்டு சாப்பிட. அவனுடைய பேச்சை கேட்டால் ஒரு தடவை மறுபடியும் கேட்டாங்கன்னா மறுபடியும் அந்த என்ன பண்ண மாட்டாங்க, அந்த உணவு பக்கமே திரும்ப மாட்டாத அளவு பேசுவேன். புரியல? அப்புறம் இந்த கோழி ஆடலை என்ன ஜிலேபி லட்டு குலோப் ஜாமுனா சாப்பிடுது, அத்தனையும் குப்பையா சாப்பிடுது. அதை போய் வலிச்சு வலிச்சு நீ சாப்பிட்டு இருக்கிறேன். புரியலா? கையில் ஒரு நகத்தை பிக்கும் போது ரத்தம் வந்துருச்சு, கையில் பிக்கும் போது ரத்தம், இந்த ரத்தம் வந்து நகத்தை கிழிச்சுதே உன்னால தாங்க முடியே, படுக்க வச்சு காலை வச்சு அருன்னு அறுந்து திங்கிறே எப்படி உனக்கு மனசு வருது? ஜீவகாருண்ய ஒழுக்கம் இல்லாத ஒருவர் இறைவனுடைய அருளை எக்காலத்திலும் பெற முடியாது. புரியலா? தன்னூன் பெருக்கற்கு பிரிதும் உண்பான் எஞ்ஞனம் ஆடும் அருள். உன்னுடைய ஊனை பெருக்குவதற்காக பிரிதினுடைய ஊனை உண்பாயானால் உனக்கு என் அருள் என்பது எவ்வாறு கிட்டும்? யார் சொன்னாங்க? திருவள்ளுவர் நாயனார் சொல்லியிருக்கிறார். வேற யாராவது சொன்னா கூட போங்க, சமயத்தில் வேற வேலையில் இதே சொல்லினா. உலக நீதி பேசிய திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார், உன்னுடைய ஊனை பெருக்குவதற்காக பிரிதும் தின்பது என்பது தவறு. புரியல? எனவே சைவ சமயம் என்கின்ற அந்த சைவம் என்ற சொல் உணவிலும் உணர்விலும் கலந்திருக்க வேண்டியது. சரி, ரெண்டாவது வார்த்தை சமயம். சமயம்னா என்ன? சமயம் என்ற சொல் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமயம்ங்கிற சொல் பிறந்த இடம் சமைத்தல் என்ற சொல்லிலிருந்து பிறந்தது தான் சமயம். இதிலிருந்து பிறந்தது சமைத்தல். இப்போ சமைத்தல்ங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒன்று தான். சரிங்களா? வீட்டில் அரிசியை பக்குவப்படுத்தினீங்கன்னா சாப்பிட்றதுக்கு சமைத்தல் பேர். பருப்பையும் பொருளையெல்லாம் போட்டு சமைத்து பக்குவப்படுத்தி சாப்பிட்றதுக்கு பக்குவப்படுத்துனீங்கன்னா சமையல்னு பேர். இப்போ ஒரு பொருளை நம்ம பயன்பாட்டுக்கு ஆகிற மாதிரி பக்குவப்படுத்தணும்னா அதுக்கு பேர் என்னதுங்க? சமையல். எல்லாம் புரியுதுங்களா? முன்னாடி சமையல் புரியலையா உங்களுக்கு? எங்களுக்கு தான் புரியாது, உங்களுக்குலாம் புரியாமல் இருக்குமா சமையல்? சமையல் எது அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா, ஒரு பொருளை நமக்கு பயன்படுவதற்காக பக்குவப்படுத்துவதற்கு பெயர் சமையல். இங்க வாங்க, சமயம்னா என்னன்னு கேட்டா, இறைவன் தருகின்ற அனுபவத்தை அனுபவிக்கின்ற பயனை பெறுவதற்காக நம்முடைய அறிவை பக்குவப்படுத்துவதற்கு பெயர் சமயம். இறைவன் தருகின்ற அருளை நாம் பெற்று அந்த இன்பத்தை அனுபவிப்புகின்ற பயனை பெறுவதற்காக நம் அறிவை பக்குவப்படுத்துவதற்கு பெயர் சமயம். இப்போ எல்லா சமயமும் இதைத்தான் போதிக்கிறது, எந்த மாற்றமும் கிடையாது. சரிங்களா? நம்ம சைவ சமயம் மட்டும்தான் அன்பை போதிக்குதுன்னு நினைச்சுக்கூடாது. எல்லா சமயமும் போதிப்பது என்னன்னு கேட்டீங்கன்னா அன்பை மட்டுமே. புரியல? அதுல காட்டுகிற நெறிப்பாடும் இந்த வழியில போனா தான் அதை அடைய முடியுங்கிற சொல்கின்ற அந்த கொள்கையில் இருக்கக்கூடிய தடை தான் நமக்கு பிரச்சனை. அது ஏன் ஏற்பாடு ஏற்றுக்கொள்ளுதல்னு கேட்டீங்கன்னா அவங்க சொல்கின்ற வழிமுறை. புரியல? எனவே அன்பை எந்த சமயம் மறுக்கல. கடவுளை மறுக்கிறவங்க கூட எதை ஒத்துக்கிறாங்க கேட்டீங்கன்னா அன்பை ஒத்துக்கிறாங்க. புரியல? அப்ப அன்பு கடவுளும் வேற வேறன்னு அவங்க நினைச்சுட்டு இருக்கிறாங்க. எனவே சமயம் என்றால் நாம் இறைவனிடத்திலிருந்து பெறுகின்ற அந்த பயனை அனுபவிப்பதற்காக நம்ம அறிவை பக்குவப்படுத்திக் கொள்வதற்கு பெயர் சைவ சமயம். இப்ப சைவ சமயம் வாங்க,
சிவபெருமானாகிய முழுமுதற் கடவுளை அவன் வாயிலாக அறிந்து அவன் தருகின்ற இன்பத்தை அனுபவிக்கின்ற பயனை பெறுவதற்காக நம் அறிவை பக்குவப்படுத்துகின்ற சமயத்துக்கு பேர் சைவ சமயம். இதுல சிவபெருமானை முழுமுதற் கடவுளாக கொண்டிருக்கிறோம், அவங்க திருமாலை முழுமுதற் கடவுளாக கொண்டிருப்பாங்க. இப்படி சமயத்தினுடைய வேறுபாடுகள் தான் இருக்குமே தவிர அதில் இருக்கக்கூடிய தத்துவ நெறிகள்லாம் உள்ள பார்க்கலாம் ஆழமா. ஏன் அந்த சமயம்னு அப்படிதான் சொல்லுறீங்க, அப்ப அந்த சமயத்தை கடைபிடிச்சா என்னன்னு கேட்கலாம். அதற்கான காரணங்களை எல்லாம் அந்தந்த இடத்துல நம்ம நூற்பாக்குள்ள படிக்கலாம். எனவே சைவ சமயம் என்றால் இறைவனுடைய அருளை பெற்று நாம் பக்குவப்படுவதற்காக வகுக்கப்பட்ட சிவபெருமானால் வகுக்கப்பட்ட நெறி. இப்போ இந்த சைவ சமயத்துல முழுமுதற் கடவுளாக சொல்லக்கூடிய இறைவனை சிவன் என்ற சொல்லால் குறிப்பிடுகிறோம். என்ன வார்த்தை? சிவம். சிவம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டீங்கன்னா மங்களம். சிவம் என்ற வார்த்தைக்கு மங்களம் என்று பொருள். சிவம் மங்களத்தை தருபவன், மங்களத்தை செய்பவன். மங்களம்னா நம்மளுக்கு யாருக்கும் தெரியுமா தெரியாம இருக்குமா? கடவுள் வாழ்த்துக்கு என்ன பேரு சொன்னாங்க? மங்கள வாழ்த்து. சரிங்களா? மெய்கண்டார் கடவுள் வாழ்த்துன்னு வைக்கல, அவர் என்ன வாழ்த்தினாரு? மங்கள வாழ்த்துன்னு வச்சார். ஏன் யாரை பற்றி வாழ்த்துறார்? சிவபெருமானை பற்றி வாழ்த்துறார். அதனால என்ன வச்சுட்டாருங்க? மங்கள வாழ்த்துன்னு வச்சுட்டார். அப்போ மங்களங்களுக்கெல்லாம் உயர்ந்த மங்களமாக இருப்பவர் சிவபெருமான். அவரால் வகுக்கப்பட்ட நெறிதான் சைவ சமயம். புரியுங்களா? இந்த சமயம் ஒரு காலத்தில் தோற்றுவிக்கப்பட்டது, ஒரு காலத்தில் அழிந்து விட்டதுன்னு சொல்லக்கூடாத அளவுக்கு எப்பொழுது இந்த சமயம் தோன்றியது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவபெருமானுக்கு தோற்றம் இல்லை, அதனால் அவனால் வகுக்கப்பட்ட நெறியாகிய சமயத்திற்கும் தோற்றம் இல்லை. எனவே சைவ சமயம் என்று சொல்லக்கூடிய செய்தி அனாதி செய்தி. சரிங்களா? இப்போ அதுல நாம கற்கக்கூடிய சைவ சித்தாந்தம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, சித்தாந்தம் அறிமுக உரையிலேயே நம்மளுடைய பேராசிரியர் உங்களுக்கு விளக்கினார். சைவ சித்தாந்தம் சொல்ல எப்படி பிரிக்கணும்? சைவம், சித்தம், ஆனந்தம் என்று 3 வகையாக பிரிக்கணும்னு சொன்னார். இப்போ நாம தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன கேட்டீங்கன்னா, இவ்வளவு நாளா நம்ம திருமுறைகளை படித்தோம். சரிங்களா? திருமுறை வாயிலாக இறைவனை அனுபவித்தும் கேட்டும் ரசித்தோம், அதெல்லாம் பார்த்து வழிபாடு செஞ்சோம். இப்போ இந்த சித்தாந்தம் என்ற ஒன்று அவசியமா? இந்த சித்தாந்தத்தை ஏன் படிக்கணும்? அடுத்த கேள்வி, இந்த சித்தாந்தத்தை ஏன் படிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சைவ சமயத்துல திருமுறைகள் என்று சொல்லக்கூடியவைகள் கொள்கையை சொல்பவை அல்ல. திருமுறைகள் இறைவனை பற்றி புகழ்ந்து சொல்கின்ற புகழ் நூல்கள். அதே சைவ சித்தாந்தம் என்று சொல்லக்கூடிய சாத்திரம் என்பது பொருள் நூல். ஒரு செய்தியை நாம் விரிவாக விளங்கிக் கொள்ள வேண்டுமானால் அந்த செய்தியினை பற்றி உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நீங்கள் திருமுறை படிக்கிறோம், கடவுள் இறைவன் அவனை பற்றி எல்லாம் பாடல அழகழகாக பாடி அவனுடைய அனுபவத்தை திருமுறை வாயிலாக திருவாசகத்தை முற்றுவதல் பண்ணி நம்ம அதிலேயே கலந்து படிக்கிறோம். புரியல? அந்த அனுபவத்தை பெறோம். ஆனால் இன்னும் கொஞ்சம் சித்தாந்தத்தினுடைய தன்மைகளை பொருள் விளங்கி படிச்சீங்கன்னா பாட்டினுடைய பொருள் உங்களுக்கு உள்ளவாறு விளங்கும். புரியுங்களா? நம்மளுக்கு சொல்ல புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்ல வச்சுக்கோங்க. நீங்க சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். சரி, சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் ஏன் சொன்னார்? சொல்லிய பாட்டின் பொருள் அறிந்து சொல்லுவார்னு சொல்ல வேண்டியதான? அறிந்து சொல்லுவார்னு சொல்லாம உணர்ந்து சொல்லுவார்னு சொன்னார். ஏன் அப்படி சொன்னாருங்கிறது தான் நம்ம பெரியவங்க விளக்கம் சொன்னாங்க. அறிந்து சொல்லுதல் வேறு, உணர்ந்து சொல்லுதல் வேறு. அறிதல் அறிவினால் ஆகுவது, உணர்வு என்பது அனுபவத்தினால் வருவது. அது ஏற்கனவே வகுப்புல நம்ம பெரிய புராணத்தில் பல இடங்கள்ல சொன்னதுதான். ஒரு பெண் தன்னுடைய குழந்தையை பெற்று குழந்தை பெறுவது கடினம் என்று சொல்வது அனுபவம். ஒரு ஆண் குழந்தை பெறுவது கடினம் என்று சொல்வது அறிவு. நான் குழந்தை பிறகு ரொம்ப கஷ்டம், நான் இல்லை. சரிங்களா? பெண்கள் குழந்தை பிறக்கிறது வேதனைங்கிறது பெரிய வேதனைப்பா அப்படின்னு நாங்க சொல்றது என்ன ஆளுங்க? அது அறிவு, அறிவு சார்ந்த செய்தி. அதுவே ஒரு பெண் சொல்வது என்பது என்னதுங்க? அனுபவம். இப்படி இறைவனை பற்றி நாம் அறிவினால் அறிந்த செய்திகளை எல்லாம் அனுபவமாக காட்டுகின்ற நூல் சித்தாந்தம். சித்தாந்தத்தை படிக்க வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பொருளை பற்றி ஆராய்ச்சி. என்ன பொருள்? இறைவன் உண்டா? உயிர் உண்டா? உயிரை தடை செய்கின்ற பொருள் என்று ஒன்று உண்டா? இந்த 3 பொருளுக்கு இலக்கணம் என்ன? இந்த பொருளினால் நாம் அடையக்கூடிய பயன் என்ன?
இப்படின்லாம் ஆராய்ச்சியில வழியா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்ன கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம இந்த இந்த வணக்கம் படிச்சிருக்கோம். தென்முக பரமன் புதுவிட்டு தட்சிணாமூர்த்தியை பற்றி ஒரு ஸ்லோகம் படிச்சிருக்கோம். திருவிளையாடல் புராணத்தில் படிச்சிருப்பீங்க. கல்லாளின் உடையமர்ந்து நான்மறை ஆரங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வர்க்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வான். திருவிளையாடல் புராணத்துல தட்சிணாமூர்த்திக்காக பரஞ்சோதி முனிவர் பாடிய ஒரு பாடல். இதுல என்ன சொல்றார்? கல்லாளின் குடை அமர்ந்து, கல்லால் மரம், அந்த மரத்துக்கு கீழே இறைவன் சிவபெருமான் தட்சிணாமூர்த்தி யோக வடிவத்தில் இருந்தவர் அங்க கீழே இருக்கிறவங்களுக்கு உபதேசம் செய்கிறார். என்ன உபதேசம் செய்கிறார்? எதையும் பேசாமல் உபதேசம் செய்கிறார். அங்க கீழே உட்கார்ந்து இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்க? உங்கள மாதிரி எல்லாம் படிச்சவங்க. நிஜமா சொல்றேன், நாங்க படிக்கிற அளவோட இன்னைக்கெல்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு மிக அருமையான வாய்ப்பு. புரியல? அன்றைய காலத்துல புத்தகத்தை எடுத்து ஒரு இடத்துல போய் படிச்ச ஒரு நூல் தான் படிக்க முடியும். இன்னைக்கு இவருக்குள்ள தொட்டைங்கன்னா உலகத்தையே காட்டுவார். என்னென்ன படிக்கணும்னு ஆசைப்படுறோமோ அத்தனையும் நீங்க யூடியூப்ல போய் ஒரு ஆசிரியர் பேச்சே கேட்டிருப்பீங்க, 100 ஆசிரியர் பேச்சை கேட்டிருப்பீங்க. இல்ல எங்கெல்லாம் யாராவதுல கேட்கணுமோ எல்லாத்தையும் கேட்டு நம்ம சொல்ல செய்தியை பல செய்திகள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ இப்ப சனகாதி முனிவர் என்று சொல்லக்கூடிய 4 பேரும் எப்படிப்பட்டவரும் திருவிளையாடல் புராணத்தில் அவர் சொல்லும்போது சொல்றார், வல்லார்கள் நால்வர்க்கும். அவங்க எப்படிப்பட்டவர்கள்? எதிர வல்லார்கள். கல்லாளின் குடையமர்ந்த அவர் அவன்தார் நான்மறை ஆரங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள். 4 வேதத்தை படிச்சவங்க, வேதத்தினுடைய உபநிடத்தை படிச்சவங்க, அதனுடைய ஆரங்கமாக இருக்கக்கூடியவற்றை படிச்சவங்க அத்தனையிலும் வல்லவர்கள். அவங்களுக்கு ஒரு ஐயம், சாமி எங்கள் மனம் தெளிவு பெற மாட்டேங்கிறது, அதிகமா படிச்சா மனம் குழம்பி போயிடும். படிக்க படிக்க மனம் என்ன ஆகிட்டே இருக்கும். என்னங்க இப்படி சொல்றீங்க, நம்ம படிச்ச வரைக்கும் போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, படிச்சதோடு நிற்கிங்கன்னா ஒரு குழப்பம் வரத்தான் செய்யும். அதனாலதான் கற்றல், கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நெட்டை கூட. கத்துக்கிட்டு மட்டுமே இருந்தோம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா குழப்பமாகவே தான் இருக்கும். அப்ப என்ன பண்ணணும்? ஒருத்தர்கிட்ட போய் கேட்கணும். புரியல? கேட்டதை வீட்டில் போய் சிந்திக்கணும், சிந்தித்ததை உள்ளுக்குள்ள வைத்து தெளியணும், தெளிந்தபடி நிற்கணும். கற்க நிற்க, இந்த வார்த்தை என்னைக்கும் வாழ்நாள மறக்கவே கூடாது. கற்க நிற்க, இடையில என்னமோ இருந்துட்டு போகுது, கற்க நிற்க. அப்படி கற்க அந்த சொல்லும் பொழுது கல்லாளின் உடையமர்ந்து நான்மறை ஆரங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வர்க்கும் எப்படிப்பட்ட பொருள் இறைவன் உபதேசம் பண்ணலாம்? வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை. இந்த சிவம் எப்படிப்பட்டவன் கேட்டீங்கன்னா, வாக்கிறந்த பூரணம், மறைக்கு அப்பால், எல்லாமாய் அல்லதுமாய் இருப்பவர். அவரை சாமி என்ன பண்ணா ஒரே சொல்லு கூட சொல்லாம இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சின்முத்திரை வச்சாராம். எல்லாரும் அப்படியே நிட்டை கூட்டிட்டாங்க. என்னங்க சின்முத்திரையோட ரகசியம்? அவ்வளவுதான். பதியாகிய இறைவனை, பசுவாகிய ஆன்மா, பாசமாகிய 3ஐயும் விட்டு அவனுடைய திருவடியை அடைதலே சின்முத்திரை. பதி, பசு, பாசம் என பகர் 3இல் பதியினை போல் பசு பாசம் அனாதி, பதியினை சென்று அணுகா பசுபாசம், பதி அணியில் பசுபாசம் இல்லாது. இவ்வாறு 3 பொருளும் எப்படி இணைந்திருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இறைவன் இந்த பொருள்களை எல்லாம் வைத்து, அதாவது ஆணவ மலம், கண்மம், மாயை என்று சொல்லவற்றையெல்லாம் இறைவன் உயிரிழத்திலிருந்து நீக்குவதற்காக உபதேசத்தின் வாயிலாக, குருநாதர் வாயிலாக அறிவுறுத்துவார் அப்படிங்கிறத சின்முத்திரையில காட்டுற. அப்போ இந்த குரு உபதேசம் என்பது மிக அவசியமான ஒன்று. பாடலின் பொருள் வழியாக நீங்க படிச்சு பொருள் தெரிஞ்சுக்கலாம். புத்தகத்தை கொடுக்குறாங்க, நாங்களே பொருள் படிச்சு தெரிஞ்சுக்கலாம். அது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஏட்டுக்கல்வியாக இருக்கும், அனுபவ கல்வியாக வர. எப்படி அனுபவ கல்வியாக வரும்னு கேட்டீங்கன்னா, அனுபவமுடைய தேசிகர்வாய் கேட்கணும். யார் அனுபவமுடைய தேசிகர்வாய்? யார் ஞானாசிரியரிடத்திலும் குருநாதரிடத்திலும் அடங்கி பாடம் கேட்கிறாங்களோ
அவங்க சொல்ற வாக்குத்தான் ஆப்த வாக்கு, ஆப்த வாக்கியம், ஆகம பிரமாணம். எனவே இந்த சைவ சமயம் என்று சொல்லுகின்ற பகுதியில் இந்த 4 செய்தியை, சைவம் என்றால் என்ன, சமயம் என்றால் என்ன, சைவ சித்தாந்தம் என்று எதை குறிப்பிடுகிறது என்கின்றதை பற்றியெல்லாம் சைவ சமயங்கிற பகுதியில் தெரிந்து கொள்ளணும். இது 2வது பகுதியாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய பகுதி சைவ சமய வரலாறும் 12 திருமுறை வரலாறு. அதை பற்றிய சிந்தனை சிறிய தேடி